லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அந்த நாட்களில் அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கிறார். உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு ஒரு சோதனை வருகிறது. ஆங்கிலத்தில் த டெம்டேஷன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்வார்கள். அதாவது அந்த சோதனையை குறித்து சொல்லப்படும். இதில் பற்றி நிறைய செய்திகளை கேட்டுக்கிட்டே வரோம். பலவிதமான வெளிப்பாடுகள், பலவிதமான காரியங்களை தேவ ஊழியர்கள், பரிசுத்தவான்கள் நமக்கு தந்திருக்கிறாங்க. இப்போவும் நாம் அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை இதை வாசிக்கும் போது ஆவியானவர் உணர்த்தினவைகளை பார்க்கிறோம். பொதுவாக இந்த செய்தியை எடுக்கும் பொழுது அதில் ஒரு 3 விதமான காரியங்களை அவர்கள் சொல்வார்கள். அதாவது முதலாவதாக ஒரு வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது கல்லுகளை அப்பமாக்கி புசியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர் முதலாக அந்த பசி உண்டாயிருக்கும் பொழுது தன்னுடைய மாம்சத்துக்கான தேவைகளை குறித்து அந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. அதை வசனத்தினாலே இயேசு ஜெயித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அதற்கு பிறகு கொஞ்சம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ ஊழியத்திலேயோ ஒரு வளர்ச்சி வரும்போது, நான் சொல்கிறது மத்திய 4ல் உள்ளதை வளரும்போது ஒரு உப்பரிக்கையின் அனுபவம். உப்பரிக்கை என்பது ராஜாக்கள் இருக்கக்கூடியதான இடம், ராஜாக்கள் உலாவக்கூடியதான இடம். அதாவது தாவீது உப்பரிக்கையின் மேல் உலாவினான் அப்படின்னு இருக்குது. அப்புறம் நேபுகாத் நேச்சார் உப்பரிக்கை அந்த மேலே இருந்தார், பலகனியில் இருந்தார் அப்படின்னு இருக்குது. அப்புறம் அப்சலோம் உப்பரிக்கையில் இருந்தார். இந்த ராஜாக்கள்லாம் இருக்கிற இடம். ஒரு உயர்வு வரும் பொழுது தாழ குதியும் என்று சொன்னான். அதோட அர்த்தம் என்னென்னா, ராஜாக்களாக இருக்கும் பொழுது நமக்கு கீழே விழுவதுக்கான நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த இடத்துலேருந்து கீழே நம்மளை தள்ளுறதுக்கு பிசாசு நிறைய யோசிப்பான். கீழே இருக்கும்போது, அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது, பூமியில் நிற்கும் போது அவன் கீழே குதியும், கீழே பாருங்கன்னு சொல்ல மாட்டான். அந்த இடத்துலேருந்து கல்லுகளை அப்பமாக்கி புசியும் அப்படிம்பான். அடிப்படை தேவைகளை பற்றி மட்டும் அந்த இடத்துல சொல்லப்படும். உன் வயிற்றுக்கு தேவையானது, வாழ்க்கைக்கு தேவையானது, ஊழியத்தை ஆரம்பிக்கிற புதிதில் நாம் அதுக்கான தேவைகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் போது அதிலிருந்து வழிவிலக பண்ணுறதுக்கு வார்த்தையை விட்டுட்டு அப்படி வேற பக்கம் திருப்ப பிசாசு முயற்சி பண்ணுவான். அப்போ ஆண்டவர் சொல்வார், நான் இந்த கல்லுகளில் அப்பமாக்கி அல்ல, கர்த்தருடைய வசனத்தினாலே பிழைக்கிறவன். அதுதான் பேசிக். ஊழியத்தின் பாதையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்மளை ஒரு ஒரு குடும்ப தேவை, வீட்டு வாடகை, இந்த மாதிரி எவ்வளோ பேசிக்காக இருக்கும் அடிப்படை. அது கூட கொஞ்சம் கஷ்டம் வரும் ஆரம்பத்தில். ஊழியத்தின் பாதையில் வரும்போதோ, ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும்பொழுதோ கொஞ்சம் வனாந்தரம் வரதான் செய்யும். அதில் கூட வசனத்தை உறுதியாக பிடிக்கிறவங்க அதை தாண்டி வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் போகும்போது கீழே குதிக்க சொல்லுவான். இது உங்களை ரிஸ்க் எடுக்க சொல்கிற அனுபவம். கொஞ்சம் வளர்ச்சி வந்துருச்சு, நம்மளா முடிவெடுத்து அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஆண்டவர் அதெல்லாம் காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி தைரியமாக செய்கிற சில விஷயங்கள், துணிகரமாக செய்கிற விஷயங்கள். இது 2வது நிலை. இப்போ இதையும் இயேசு ஜெயிச்சிருவார். ஜெயிச்ச பிறகு 3வது மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போவான். மத்திய 4ல் இருக்குது. மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போவான். இப்போ கூட்டிகிட்டு போய் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த மலையில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா மகிமைகள், பட்டம், பதவி, ஆசை எல்லாத்தையும் காட்டுவான். இது எல்லாத்தையும் காட்டி, இது எல்லாத்தையும் உனக்கு நான் தரேன், என்னை மட்டும் பணிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நாம் பல நேரங்களிலே பிசாசு என்பது உலகத்தில் உண்டானதுக்கு, அதாவது கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவையெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள், அந்த பிசாசுக்குரிய காரியங்கள். இதெல்லாம் இதை எல்லாத்தையும் காட்டி, இதை என்ன பணிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்னு அர்த்தம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு பீரியடில் நீங்கள் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ ஊழியத்திலையோ மேலே வளர்ந்த பிறகு எல்லாம் உங்களை தேடி வரும். பட்டம், பதவி, பணம், ஆஸ்தி எல்லாம் வரும். அப்போ வரும்போது பிசாசு இதையெல்லாம் உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணிக்க சொல்லுவான். பல நேரத்தில் நீங்கள் அதுக்காக சில வளைஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கும், உலகத்துக்கு பின்னாடி ஓட வேண்டியது இருக்கும். அந்த உலகத்தில் நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியிருக்கும். எதெல்லாம் நீங்கள் அப்பத்தின் காலத்தில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருந்தீங்களோ, ஆரம்பிக்கும் போது வைராக்கியமாக இருந்தீங்களோ, அதெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்களே அதை செய்கிற மாதிரி இருக்கும். எதெல்லாம் செய்ய மாட்டேன் கர்த்தருக்கு நீங்கள் சொன்னீங்களோ, ஒரு 30-40 வருஷம் கழிச்சு நீங்களே அதை செய்வீங்க. அந்த இடத்துக்கு அது கொண்டு வந்துடும் பல நேரங்களில். அதான் உயரமான உன்னதமான மலையின் அனுபவம் அப்படின்னு அர்த்தம். மலைக்கு மேலே இருக்கும்போது ஜனங்க என்ன நினைப்பாங்கன்னா, மோசே மலைக்கு மேலே இருக்கிறாருன்னா ஆண்டவரோட பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. மலைக்கு மேலே இயேசு இருக்கிறாருன்னா ஆண்டவர் மறுரூமாக மேலே போயிருக்கிறாரு அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தா பிசாசு பேசிக்கிட்டு இருக்கோம். பல நேரங்களில் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியில் மேலே வரும்போது கூட பிசாசு சில ஆலோசனைகளை சொல்லும். அதனால் தயவு செய்து இந்த 3 காரியங்கள் அதில் இருந்துச்சு. அந்த அப்பத்தை சாப்பிடும்போது கல்லுகளை அப்பமாக்கி புசியும்பான். கல்லு கீழே இருக்குது, இயேசுவை கீழே பார்க்க சொல்கிறான். இப்போ கொஞ்சம் உயரமாக போயிடாச்சு உப்பரிக்கைக்கு. அங்கே இருக்கும்போது சொல்லுவான் தாழ குதியும், கீழே குதிங்க. அடுத்து கீழே தான் பார்க்க சொல்கிறான். மலைக்கு மேலே கூட்டு போகிறான் உயரமாக. இப்போ பூமியின் காரியங்களுக்காக அங்கிருந்தும் பார்ப்பான், கீழே காட்டுவான். பிசாசு எப்பவுமே கீழானவைகளை மட்டும்தான் உங்களுக்கு காட்டுவான்.
பூமிக்குரியதாக நீங்கள் எவ்வளோ உயரம் போனாலும் அதுக்கு மேலே உங்களை பார்க்க விட மாட்டான், தலையை உயர்த்தவே விட மாட்டான், கீழேயே பார்க்க சொல்லுவான். ஆனால் பைபிள் சொல்லும் கீழானவைகள் அல்ல, எந்த நிலையில இருந்தாலும் நீங்கள் மேலேயே பார்க்கணும். நீங்கள் பூமியில் இருக்கும்போது கூட என் ஆத்துமா மான்கள் நீரோடையை வாஞ்சிக்கிறது போல உம்மை வாஞ்சிக்குதுன்னு மேலே பார்க்கணும். ஒரு படிக்கு மேலே போன பிறகு முழு இருதயத்தோடு உண்மை தேடுறேன்னு அங்கே போயிடணும். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகும் போது அவனுக்கு வானம் திறக்கப்பட்டது, மேலே பார்க்குறான் அவன். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கும்போது மேலே ஏற இயேசுவை பார்க்குறாங்க. கொஞ்சம் இவன் ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வந்தோட அதுக்கு மேலே இருக்கிற பரலோகத்தை பார்க்குறான். மேலே மேலே பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். பிசாசு கீழே 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 பார்க்க சொல்லிக்கிட்டே இருப்பான். கீழே பார்க்க சொல்கிறது பிசாசு தான், கர்த்தர் கிடையவே கிடையாது. மேலே பார்க்க சொல்கிறது தான் கர்த்தர். அல்லேலூயா. இது அதில் இருந்ததான ஒரு சத்தியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இந்த ஆர்டர் கொஞ்சம் மாறுது. இப்போ மத்தேயுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல அந்த இடத்துல வனாந்தரத்தில் போய் கல்லுகளை அப்பமாக்க சொன்னால், அடுத்து ஆலயத்தின் உப்பரிக்கையில் பரிசுத்த நகரத்தின் உப்பரிக்கை அப்படின்னு இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போனான்னு இருக்குது. அதுக்கு அடுத்து உயர்ந்த மலையின் மேல் அப்படின்னு இருக்குது மத்தேயுவில் வாசிக்கும் பொழுது. ஆனால் லூக்காவில் வாசிக்கும் பொழுது இதுவே அப்படியே கொஞ்சம் ஆர்டர் மாறி இருந்துச்சு. அதுக்கும் காரணம் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்தது மத்தேயு ஆவிக்குரிய சத்தியம், லூக்காவில் சொல்லப்பட்டதுக்கும் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருந்துச்சு. அதுதான் ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. ஆண்டவர் இந்த ஆர்டரை ஏன் மாற்றி வச்சாருங்கிறத இங்கே வெளிப்படுத்தி கொடுத்தார். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் லூக்கா 4:3, தேவனுடைய குமாரனையானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல் என்றான். முதலாவதாக இயேசுக்கு வரப்பட்டதான சோதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி அவருக்கு பசி உண்டாயிற்று. ஒரு பசி இருக்கு. இந்த பசி என்ன? பொதுவாக 2 இடத்துல தான் இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். சில 3 இடங்கள்ல இருக்கும். குறிப்பாக 2 இடத்துல இயேசு கிறிஸ்து 2 இடத்துல இது மாதிரி பசி வருகிறது. ஒன்று இங்கே, இன்னொன்று வந்து எருசலேமுக்கு நுழையும் பொழுது அத்தி மரத்தில் கனியை தேடினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பசி வரும்போது 40 நாள் அவர் புசியாமல் இருக்கிறார், உபவாசம் இருக்கிறார். இருக்கும் பொழுது பிசாசு வந்து கல்லுகளை அப்பமாக்க சொல்லுது. இது சாதாரணமாக பார்க்கறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி நான் எப்பவும் ஒரு விஷயத்தை விசுவாசிப்பேன். என்னன்னா, இந்த வேதம் உள்ளது உள்ளபடி நமக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னால் அது சம்பவங்களின் தொகுப்பு அல்லது சரித்திர புத்தகமாக மாறிடும். ஆனால் இந்த வேதம் ஏன் அது பரிசுத்த வேதாகமம்னு சொல்லப்படுது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி பரலோகத்தினுடைய திட்டமும் ரகசியமும் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதை எடுக்கணும். அதுதான் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய அளவு. ஒரு கதையாக சம்பவமாக படிச்சுட்டு போனீங்கன்னா எல்லாருக்கும் படிக்கிற மாதிரி இது ஒரு புக்கு, உங்களுக்கு இதை ஒரு சம்பவமாக படிச்சுட்டு போயாச்சு. இல்லை, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஆவிக்குரிய சத்தியம் வெளிப்பட்டாதான் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இதை படிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் இதுக்கு பேர் பரிசுத்த வேதாகமம். இப்போ இயேசுவுக்கு 3 விதமான சோதனைகள் வைக்கப்படுகிறது. முதலாவது சோதனை எங்கே வைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கல்லுகளை அப்பமாக்கி புசிக்கும்படிக்கு. இந்த சோதனை வைக்கப்படுவதற்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய முதலாவது வீழ்ச்சி, ஃபர்ஸ்ட் வீழ்ச்சி, முதல் பிரமாணம் எங்கே ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதேனிலே ஏற்பட்டது. ஏதேனிலே ஏற்பட்டதான அந்த வீழ்ச்சி எதனால் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே சம்பவம் அங்கேயும் அப்படியே வேற விதமாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதாவது இங்கே இயேசுக்கிட்ட அவன் வந்தான் வனாந்தரத்துக்கு, அங்கே தோட்டத்துக்குள்ள 1ஆம் ஆதாம், இவர் 2ஆம் ஆதாம் வருகிறாங்க. வந்த உடனே அவரை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த ஆதாம் ஏவாள் 2 பேரை பார்த்து தான் அங்கே சொல்கிற வார்த்தை என்னன்னா, இந்த பழத்தை புசிங்க அப்படின்னு சொல்கிறான். இங்கே இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறான்? கல்லுகளை அப்பமாக்கி புசியும். 2 பேருக்கும் ஒன்று தான். இதை சாப்பிட்டீங்கன்னா, இப்போ இயேசு இதை சாப்பிட சொல்கிறான். ஏன்னா அவர் பசியில் இருக்கிறாரு, அதனால் அவரை பார்த்து சாப்பிட சொல்கிறான். இது எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக இப்போ இந்த கல்லுகளை அப்பமாக்கி இயேசு புசிக்க ஒருவேளை அவனை பேச்சை கேட்டு செஞ்சிட்டாருன்னா, அவனுக்கு கீழ்ப்பட்டு அதை புசித்ததுக்கான அது அடையாளம். இப்போ இயேசுக்கு பசியும் இருக்குது, கல்லுகளை அப்பமாக்குகிற வல்லமையும் அவருக்கு. ஏன்னா அவர் மண்ணையே மனுஷனாக மாற்றினவர். கல்லை அப்பமாக்குறது அவருக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, 4வது வசனம் வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இப்போ இவர் பிழைக்கிறதுக்கு, நீங்க பசி ஆயிட்டீங்க, இப்போ சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த வனாந்தரத்தில் நீங்க சாக போறீங்க, இந்த கல்லுகளை என்ன செய்யுங்க? அப்பமாக்கி சாப்பிட்டுடுங்க
ஏன்னா அவருக்கு அந்த வல்லமை இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அவர் ஏற்கனவே மண்ணையே பழமா மாத்தினவர், மண்ணையே மரமா மாத்தினவர், பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அப்படிதான் இருக்குது. பூமியிலிருந்து எல்லாத்தையும் முளைக்க பண்ண தேவன் இவர்தான், தேவனாகிய கர்த்தர். அப்ப இவருக்கு ஒரு கல்லை அப்பமாக்க முடியாதா அப்படின்னா முடியும். அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கு. இப்ப அவன் சொல்றான், இதை நீர் அப்பமாக்கி புசியும் அப்படின்னும் போது, முதலாம் ஆதாம் இவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பழத்தை புசித்தான். ஆனா இரண்டாம் ஆதாம் இவன் வார்த்தையை மறுத்தார். இதுதான் முதலாவது வெற்றி, முதல் பிரமாணம் அது. அதாவது ஓசியாவின் புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஆதாம் என் உடன்படிக்கையை மீறினான் அப்படின்பாரு. என் உடன்படிக்கையை மீறின ஆதாமை போல அப்படின்னு வசனம் சொல்லும். அதோட அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் அங்க ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தாராம். என்ன உடன்படிக்கை பண்ணியிருந்தாரு? இந்த மொத்த ராஜ்யமும் நான் உனக்கு தரேன், சகலவற்றையும் நீ ஆண்டு கொள்ளு, ஆனா நீ ஒன்று மட்டும் செய்யணும். அதாவது பார்வோன் யோசேப்பை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ எல்லாத்துக்கும் உனக்கு கீழ்பட்டிருக்குது, சிங்காசனத்தில் மட்டும் நான் உனக்கு என்னவா செய்வேன், மேலாக இருப்பேன். அந்த மாதிரி ஆண்டவர் எல்லாத்தையும் ஆதாமுக்கு கீழ்படிச்சிட்டு, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ சாப்பிடாத, இதுக்கு எனக்கு என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, அவ்வளோதான். இந்த மர விஷயத்தில் என் வார்த்தைக்கு தான் நீ கீழ்ப்படியணும் அப்படிங்கிறது அங்க விஷயம். இப்போ அந்த ஒரு விஷயத்தை அவன் மேற்கொள்ளணும். யார் சொன்னாலும் அதை அவன் சாப்பிடக்கூடாது. எல்லாம் அவனுக்கு கீழ்பட்டிருக்கு, இது ஒன்று மட்டும் கீழ்ப்படியில. இதை அவன் என்ன செய்யணும், மீறணும். அதாவது யார் சொன்னாலும் அதை மீறி சொல்லணும், மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் அப்படின்னு சொல்லணும். இதுதான் அவனுக்கு வச்ச டெஸ்ட். இந்த உடன்படிக்கையை அவன் மீறினான் என்று வசனம் சொல்லுது. ஓசியாவின் புஸ்தகம் 6:7 வாசிங்க. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். இந்த சாப்பிட்டதை தான் கர்த்தர் சொல்றாரு, உடன்படிக்கையை மீறி. என்ன உடன்படிக்கை? எல்லாம் உனக்கு கீழ்பட்டிருக்குதுப்பா, இதை மட்டும் நீ சாப்பிடாம இரு. இதே டெஸ்ட் திருப்பி இயேசுவுக்கும் வைக்கப்படுகிறது. இயேசுவுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. இப்போ அவர் பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு அவரை கூட்டிட்டு போயிட்டாரு. 40 நாள் உபவாசம் இருந்தாச்சு. இப்போ இவர் தேவனுடைய குமாரன், எல்லாம் ஓகே தான். ஆனால் சகலவற்றையும் அவர் அவருக்கு கீழ்ப்படுத்தி இருந்தார். அவரோ அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் அவருக்கு கீழ்பட்டிருந்தார். இயேசு பிதாவுக்கு கீழ்பட்டிருந்தார். அவரோட அர்த்தம் என்ன? எனக்கு எல்லாம் கொடுக்கப்படும், ஆனா நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பேன். அதை மீறத்துக்கு பிசாசு இவரை தோக்கடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முதலாவது டெக்னிக் தான் இந்த புசித்தல். இப்போ நீங்க புதிய ஏற்பாட்டில் இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாமை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னதை சாப்பிட்டார். அதற்கு இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா அபாத்திரமாய் போஜனம் பண்ணது. கர்த்தர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதை என்ன பண்றாரு? சாப்பிட்றாரு. இப்போ நமக்கும் அப்படி ஒன்று இருக்கு. 1 கொரிந்தியர் 11 இருக்கு, கம்யூனியன்ல அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணாமல். இப்போ நமக்கு என்ன சொல்லப்படுது அபாத்திரமா அப்படின்னா, இங்க நீங்க சாப்பிடணும், ஆனா அபாத்திரமா சாப்பிடக்கூடாது. அதோட அர்த்தம் என்ன? இப்போ நோவாவை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ரொம்ப அழகா இருக்கும். 9ஆம் அதிகாரத்தில் நோவா எல்லாம் முடிச்சாச்சு, வெளியே வந்த உடனே அவனோட ஒரு உடன்படிக்கை பண்றாரு, பிரமாணம் ஏற்படுத்துறாரு. நியாய பிரமாணம் அங்கதான் ஃபர்ஸ்ட் உருவாக்கப்படுது. அந்த இடத்துல தான் நியாய பிரமாணம் உருவாக்கப்படுது. 9ஆம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது 4வது வசனம், மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். அதாவது இரத்தத்தோடு கூட புசிக்க கூடாது என்பது பிரமாணம். இப்ப இங்க இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் என்பது பிரமாணம். இந்த இடத்துல அவன் சாப்பிடலாம், மாம்சம் சாப்பிடலாம், ஆனா ரத்தத்தோட சாப்பிடக்கூடாது. இங்க சகலவித கனிகளையும் புசிக்கலாம், ஆனா இந்த கனியையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் சாப்பிடக்கூடாது. அங்கே ஒரு பிரமாணம், இங்கே ஒரு பிரமாணம். இப்ப இவரு என்ன பண்ணாரு? இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரத்தம் மாம்சம் இது ரெண்டையும் இயேசு எங்க கொண்டு வரார்னா, இது என்னுடைய ரத்தமா இருக்குதுன்னு திராட்சை ரசத்தை கொண்டு வரார். அவருடைய சரீரத்தை மாம்சமா கொண்டு வரார். இது என்னுடைய மாம்சமா இருக்கிறது அப்படின்னு அப்பத்தை கொண்டு வராரு. சரீரத்தை இது என் சரீரமா இருக்கிறது. ரத்தத்தை சொல்லும் போது இது திராட்சை ரசத்தை, இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது அப்படின்னு ரெண்டையும் புசிக்க சொல்றார். இங்க நோவா திராட்சை ரசத்தின் குடி வெறி தெளிந்து, திராட்சை ரசம் குடிச்சதுனால நோவாவுக்கு என்ன வந்துருச்சு? குடிவெறி வந்துருச்சு. நோவா காலத்துக்கு முன்னாடியே குடிவெறி இருந்துச்சு.
நோவா காலத்துக்கு முன்னாடியே குடிவெறி இருந்துச்சு. எங்க இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் இருக்கு. மத்தேயு 24:37, 38. அதே காரியம் லூக்கா 21 சொல்லும்போது 34 வாசிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும். இன்னைக்கு பெருந்திண்டியின் காலம் இது. எந்த திரும்பி எடுங்க, ஒரு தெருவை பாருங்க, 10 கடை சாப்பிட்ற கடை தான் இருக்கு. விதவிதமா சாப்பிட்ற கடை. ஒன்று ரெஸ்டாரண்ட்டு, ஒன்று பேக்கரி, ஒன்று இதுக்கு மட்டும், ஒன்று அதுக்கு மட்டும், ஒன்றும் ஜூஸ் குடிக்கிற இடம், எல்லாம் பாருங்க பெருந்திண்டி பெருசாயிடுச்சு. முந்தி இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எதா இருந்தாலும் வீட்டுக்கு தான், வீட்டுக்கு போய் தான் டீயோ காஃபியோ மோரோ சாப்பாடோ எல்லாம் அங்கே எது இருக்குதோ இல்லையோ போய் ஒரு ரசத்தையாவது சாப்பிட்டு படுக்கிற காலம் ஒன்று இருந்துச்சு. பெருந்திண்டி. அடுத்து குடிவெறி இருக்கு பாருங்க, அங்கே புசித்தும் குடித்தும் இருக்கு இல்லையா? அதுக்கு லூக்கா 21 என்ன சொல்லுது? உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும். இதுதான் நோவா காலத்தில் இருந்தது. வெறி, குடி வெறி. இது எப்ப இருந்துச்சு? நோவா காலத்திலேயே இருந்துச்சு. நோவா காலத்துக்குன்னா ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ நோவா வசனம் சொல்லுது, நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து அப்படின்னு இருக்கு. 9ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது. இப்போ என்ன அர்த்தம்னா, இதை ஸ்பிரிச்சுவலா அதான் சொன்னேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய விதத்தை நீங்க யோசிச்சீங்கன்னா, ரத்தம் என்பது திராட்சை ரசம் என்பது அவர் மாம்சத்தின்படி திராட்சை ரசம் வெறி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படிதான் இருக்கு. வெறி தெளிந்த போது அவர் எதனால் அதை குடிச்சாரு? தெரியாம குடிச்சாரா, தெரிஞ்சு குடிச்சாரா, அது வேற விஷயம். ஆனால் திராட்சை ரசத்தை அவர் குடிச்சார் அப்படின்னு அங்க இருக்கு. புதிய ஏற்பாட்டில் திராட்சை ரசம் என்பது ரத்தத்துக்கு ஈக்குவலாக இருக்கு. ஆண்டவர் அதுக்கு முன்னாடி என்ன பர்டிகுலரா ஒரு வேர்டு சொல்றாரு? மாம்சத்தை ரத்தத்தோடு என்ன செய்ய வேண்டாம்? புசிக்க வேண்டாம். அப்ப ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம்னு கர்த்தர் சொன்னதை வெறும் உலக பிரகாரமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சாப்பிட்ற எத்தனையோ பொருள்ல ஒரு டாட் ரத்தமாவது இருக்கு. அப்ப ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் சொன்னது உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும், அதை சொல்றதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய ரீசன் இருந்துச்சு. காரணம் என்ன? ரத்தம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு வரப்போகிறதான உடன்படிக்கைக்கு அடையாளம். ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்த போது அதற்கான அடையாளம். இப்ப இவங்களுக்கு என்ன சொல்றாரு இந்த இடத்துல அப்படின்னா, மாம்சத்தை ரத்தத்தோடு என்ன செய்யாத, புசிக்காத. மாம்சம் என்பது அப்பம், அது உடன்படிக்கை வார்த்தை வசனம். ரத்தம் என்பது உடன்படிக்கை. அவர் புதிய வார்த்தையும் மாம்சம் ரத்தம் ரெண்டும் சேர்ந்து கொடுப்பாரு. அவர் ரத்தத்தின் உடன்படிக்கை ஏற்படுத்துகிற வரைக்கும் நீங்க வெறும் மாம்சத்தை மட்டும் புசிங்க, பிரமாணம் மட்டும் இருக்கும், ஆனா மீட்பு இருக்காது. இயேசு வரும்போதுதான் பிரமாணமும் மீட்பும் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டும் அப்பதான் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது மீட்புக்கான பிரமாணத்தை முயற்சி பண்ணீங்கன்னா அது விருதாவா போயிடும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்குள்ள பிரவேசின்னு கர்த்தர் சொன்னும் போது அவங்க பிரவேசிக்கல. அதுக்கப்புறம் மீட்பு 40 வருஷம் கழிச்சு தான் வரும். அவங்க சுத்தி வந்தாதான் மீட்பு, அப்பதான் உள்ள போனோம். இப்போ அவங்க என்ன பண்றாங்க? இல்ல 40 வருஷம் சுத்த முடியாது, இப்பவே உள்ள போனோம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அடி வாங்கினாங்க. கர்த்தர் சொல்லும் போதுதான் மீட்பு வரும். அதுக்கு முன்னாடி மீட்புக்கு என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. இப்ப ஆதாம தோட்டத்தை விட்டு அனுப்புறாரு, அவன் போகல. இப்ப கர்த்தர் துரத்தி விட்டு அப்படின்னு இருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க 3ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அடுத்து என்ன சொல்லுது? அவர் மனுஷனை துரத்திவிட்டு. அப்ப அனுப்பி விட்டுக்கும் துரத்தி விட்டுக்கும் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அனுப்புனாரு, அவன் என்ன செய்யல, போகல. அடுத்து வசனம் துரத்தி விட்டு ஓடா அப்படிங்கிறாரு. ஏன் ஓடல? நம்ம நிதானிக்கிறோம். உள்ளுக்குள்ள ஜீவ விருட்சம் இருக்கு, இவனுக்கு மரணம் இருக்கு. என கீழே ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதும் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து விடு, என்றென்றைக்கும் உயிரோடு கூட இராதபடிக்கு செய்ய வேண்டும். அப்படித்தானே இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்கு, ஜீவனுக்கான பிரமாணம். அதை அவன் மாம்சத்தோடு புசிக்க விரும்புறான், பாவத்தோடு புசிக்க விரும்புறான். அப்படி புசிக்க கூடாது. புசிச்சா என்ன ஆகணும்? அவன் பிசாசா மாறிடுவான். அதனால கர்த்தர் என்ன பண்றாரு? அவனை துரத்தி விட்டார். ஆனா இதே ஜீவ விருட்சத்தின் கனியை ஒரு நாள் தருவார். எப்ப தருவாரு? உன் மாம்சத்தை நீ ஜெயித்து விட்டு வரும்போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய வேணான்னு அப்ப சொல்றாருன்னா பின்னாடி தருவாரு. இப்ப அதை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். பல நேரங்களில நாம் அதை அப்பவே செய்யணும்னு விரும்புறோம். இப்ப சொல்றாரு, மாம்சத்தை ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். அதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, மாம்சமும் ரத்தமும் அப்பமும் ரசமும் சேர்ந்து ஒரு நாள் வரும். அப்ப நீங்க அதை புசிச்சா போடும். இப்ப மரியாள் கேட்கறாங்க, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. இப்ப சொல்றாரு, உனக்கும் திராட்சை ரசம் கிடையாது, என் வேலை இன்னும் வரவில்லை.
வரும்போது தான் நான் திராட்சரசத்தை எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நாம இந்த இடத்தை எப்படி பார்க்கணும்? அப்ப அந்த இடத்துல நோவா அபாத்திரமாய் பானம் பண்ணினார். திராட்சரசத்தின் அந்த குடி வெறி தெளிந்து எழுந்தபோது இதே காரியத்தை தான் இயேசுகிட்டையும் சொல்றான். கல்லுகளை அப்பமாக்கி புசியும். அவன் அபாத்திரமா போஜனம் பண்ணா ஆதாம், இவர் அபாத்திரமா பானம் பண்ணாரு, போஜன பானம் பண்ணாரு. இப்ப நமக்கும் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுது. அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. இத நீங்களும் நானும் எப்படி எடுத்துக்கிறோம்? கல்லுகளை அப்பமாக்கி புசி. இப்ப இதே அளவுல வசனத்துல எனக்கு போஜனம் உண்டு, அதுல தான் நான் பிழைக்கிறேனே ஒழிய, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேனே ஒழிய, இந்த கல்லை அப்பமாக்குறதுனால இல்ல. அவனுக்கு கர்த்தர் வசனத்தினாலே ஜெயிக்கிறார். அங்கே ஆதாம் தோத்தா, இங்க இயேசு ஜெயிச்சிட்டாரு. எதை வச்சு ஜெயிக்கிறாரு? இந்த இடத்துல பசிக்காக அந்த சண்டை அங்க நடக்கல. பார்க்கறதுக்கு பசி மாதிரி இருக்கு. இது ஆதாமுக்கு வைக்கப்பட்ட சோதனை. அந்த முதலாவது பிரமாணம் ஆதாம் முதல் நோவா வரைக்கும் உள்ளது. இந்த முதலாவது பிரமாணத்தை இயேசு அங்கே ஜெயிக்கிறார். இங்கதான் பிசாசு ஆதாம தன் கையில எடுத்தது. சகலவற்றையும் அவங்ககிட்ட ஆதாம் விற்று போட்டான்னு பைபிள் சொல்லுது. அந்த முதல் பிரமாணம், முதல் சக்சஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னு வாங்க. அந்த பாக்ஸிங்கு ரெஸ்லிங்லாம் போகும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிம்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவர் ஆதாம் கிட்ட இவன் இழந்ததை அவர் திருப்பி பெற்றுக்கொள்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது இயேசுவை பற்றி, இழந்து போனவைகளை ரட்சிக்கும்படி மனுஷகுமாரன் வந்தார். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் கல்லுகளை அப்பமாக்கி புசியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாம் சாப்பிட்டு இழந்தவைகளை இயேசு சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி ஜெயித்து மீண்டுமாக வாங்கினார். அல்லேலூயா. இது முதலாவது. இரண்டாவது வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5, 6 2 வாசிங்க. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இப்ப அவரை எங்க கூட்டிட்டு போறான்? இரண்டாவது மிக முக்கியமான இடம். உயர்ந்த மலைக்கு கூட்டிட்டு போய், நல்லா கவனிங்க, உயர்ந்த மலைக்கு கூட்டிட்டு போய் அந்த மலை மேல நிறுத்தி அதுக்கு கீழே இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து, இவைகளை நான் உனக்கு தருவேன். இப்போ அதே மத்தேயுல சொல்லும் போது 4ஆம் அதிகாரத்தில் அதே காரியத்தை சொல்லும் போது இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்றாரு. 8வது வசனம் திருப்பி வாசிங்க. 4:8. மிகவும் உயர்ந்த மலையின் மேல், அதாவது இருக்கிறதுலே உயரமான மலை, மிகவும் உயர்ந்த மலையின் மேல். இங்க உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் சகல ராஜ்யங்களும், இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, இவைகள் எனக்கு கொடுக்க ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போ ஒப்பு கொடுத்தது பிசாசுக்கு? இத ஆதாமுக்கு ஒப்பு கொடுக்கப்படுது இல்லையா? சரி வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. ஆதாமுக்கா நோவாவுக்கா? யார் கையில கையளிக்கப்பட்டன? ஆதாமுகிட்ட கொடுத்தத அப்ப ஆண்டவர் அழிச்சு முடிச்சிட்டாரு. ஆதாமுகிட்ட கொடுத்தது அந்த ஜலப்பிரளயத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப 2வது செஷன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படிக்கும் போது பூமி எங்க இருந்துச்சு? தண்ணிக்குள்ள இருந்துச்சு. அப்படித்தானே இருக்கு, பைபிள் அப்படித்தானே இருக்கு. தண்ணிக்குள்ள இருந்துச்சு. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்கு. இப்போ ஆண்டவர் அந்த பூமிக்கு மேல் உள்ள தண்ணீரையும் கீழுள்ள தண்ணீரையும் வெவ்வேறாக பிரிக்கிறார். 2வது நாள் அதுக்கு பேர் ஆகாய விரிவு என்று பெயரிட்டார். 3வது நாள் பூமியில் உள்ள தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவது, வெட்டாந்தரை உண்டாக கடவது. அந்த வெட்டாந்தரையில் மரம் செடி புல் பூண்டு எல்லாம் முளைத்தது. இது 3வது நாள். அப்படிதானே இருக்குது. இப்போ படைக்கிறதுக்கு முன்னாடி பூமி தண்ணிக்குள்ள இருக்குது, ஆவியான அசைவாடிட்டு இருக்கிறாரு, உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? பூமி இருக்கு. இப்போ நோவா காலத்துல பாருங்க, மகா ஆழத்தின் 7ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 11வது வசனம், நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இப்ப தண்ணி அப்படி என்னவாயிருச்சு? கீழே இருந்து வருது, மேல இருந்து வருது. இப்ப எவ்வளவு தூரம் வந்துச்சு தண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே அதிகாரம் 7, 19, 20, ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினால்
வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. மலைக்கு மேல ஜலம் 15 முழம். நம்ம ஊர் கணக்குக்கு ஒரு 22 அடி. நம்ம ஊருக்கு 1 முழம்னா 1.5 அடி கணக்கு வச்சிருக்கிறோம். அவங்க ஊர்ல ஒரு ஊருக்கு இந்த அடி கணக்கு மாறும். நம்ம ஊருக்கு 1.5 அடி, 1 முழம்னா 1.5 அடின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 22 அடி உயரம். எவரெஸ்டே கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 அடின்னு சொல்றாங்க. பிரைமீடே 5000 அடின்னு சொல்றாங்க. அதை விட உயரம் கிட்டத்தட்ட 22 அடிக்கு உயரத்துக்கு தண்ணி. அப்போ பூமி இப்போ எது மேல எதுக்குள்ள இருக்குது? தண்ணிக்குள்ள இருக்குது. அதுக்கு மேல பேழைக்குள்ள நோவா, அத பேழைக்குள்ள நோவாவும் புறாவும் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அதே பழைய காரியம் வந்துருச்சு பாருங்க. இப்ப திருப்பி 1ஆம் அதிகாரத்தில் உள்ளது இங்கே திருப்பி வந்துடுச்சு. அதே சேம் திங். அதே மாதிரி ஜலம் வந்து 2 மூடிக்குச்சு. மேல ஆவியானவர் அசைவாடிக்கிட்டே இருக்கிறாரு. இதான் 1ஆம் அதிகாரத்தில் இருந்துச்சு. இப்ப திருப்பி ஆண்டவர் ஜலத்தை வத்த பண்ணினார். ஆனா இப்ப பேழை எங்க நிக்குது? அதான் முக்கியம். பேழை எங்க நிக்குது? 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று அப்படின்னு இருக்கு. அரராத் துருக்கியில் இருக்கிற ஒரு மலை. கவனிங்க, 7ஆம் மாசம் தான் அந்த மலை வந்து அரராத் மேல தங்குது. அதுக்கப்புறம் நீங்க வசனம் வாசிச்சீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 14வது வசனம், 2ஆம் மாசம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பதான் கர்த்தர் நோவாவை நோக்கி புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்றார். கிட்டத்தட்ட 5 மாசம் இப்ப எங்க இருக்குது? பேழை மலைக்கு மேலேயே இருக்குது. இப்போ இறங்கி வரக்கூடிய நோவா கிட்ட தான் கர்த்தர் உடன்படிக்கை பண்றாரு. பண்ணிட்டு அவருக்கு கீழே சொல்றாரு, உங்களோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், அப்புறம் வந்து உங்களை அழிக்க மாட்டேன், ஒரு வில்லு வரும், எல்லாம் சொல்லிட்டு இந்த வார்த்தையும் சொல்றாரு, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இப்ப இதெல்லாம் யார் கையில கொடுக்கப்பட்டது? நோவா கிட்ட கொடுக்கப்பட்டது. ஆனா நோவா கிட்ட கொடுக்கப்பட்டது எப்படி பிசாசு கிட்ட போச்சு? நோவா கிட்ட கொடுக்கப்பட்டது எப்படி பிசாசு கிட்ட போச்சு? இப்ப ஆதாம் கிட்ட கொடுத்தது எப்படி பிசாசு கிட்ட போச்சு? அவர் என்ன செஞ்சாரு? அபாத்திரமா போஜனம் பண்ணாரு. இதுல ஒரு இப்ப இன்னொரு விஷயத்தை கவனிங்க. அபாத்திரமாய் போஜனம் பண்ணாரு. பண்ண உடனே கர்த்தர் வந்து அவனை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? இந்த உபதேசம், நீ நிர்வாணியா இருக்கிற அப்படின்னு வந்து ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான். யார் சொன்னது? பிசாசு. அது ஒரு உபதேசம். இப்போ யார் நிர்வாணம்? ட்ரெஸ்ஸு போடாமல் இருக்கிற ஆளுக்கு பேர் நிர்வாணம். சரிதானே? நாம் ட்ரெஸ்ஸோடு பார்த்ததுனால ட்ரெஸ் இல்லாத ஆளை பார்த்தா நமக்கு என்னவா தெரியுது? சரி. நாயை பார்த்தா நிர்வாணமாக தெரியுதா? பூனையை பார்த்தா என்னைக்காவது நிர்வாணமாக தெரியுதா உங்களுக்கு? ஏன் நிர்வாணமாக தெரியல? ஆரம்பத்திலிருந்தே அது ட்ரெஸ் போடலை, அதனால் அதை பார்த்தா நமக்கு நிர்வாணமாக தெரியல. ஆதாமும் ஏவாளும் ஆரம்பத்திலிருந்தே அப்படி இருந்தாங்க. இப்போ நம்ம நடுவில் ட்ரெஸ்ஸோட எல்லாரையும் பார்த்துட்டு ட்ரெஸ் இல்லாதவங்களை பார்த்தா நமக்கு நிர்வாணமாக தெரியுது. அப்போ ட்ரெஸ்ஸிலே இல்லாத காலத்தில் நிர்வாணம்னு ஒன்று எங்கே வந்துச்சு? நான் கேட்கறது புரியுதா? அப்படி ஒரு விஷயமே இல்லையே, உலகத்திலே இல்லையே. அதுக்கு முன்னாடி யாராவது ட்ரெஸ் போட்டுட்டு இருந்திருக்கணும். இப்போ போடாதவங்களை பார்த்து இவங்க என்ன சொல்லணும்? என்னங்க அவங்களா போட்டிருக்காங்க, நீங்கள் போடாமல் இருக்கீங்க, நிர்வாணின்னு சொல்லணும். இவங்க தான் ஃபர்ஸ்ட் மனுஷங்க. அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் போட்டவங்கன்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. அப்படி ஒரு கான்செப்டே இல்லையே. எப்படி நிர்வாணம்னு ஒரு வந்துச்சு? அதுக்கு பேர் தான் உபதேசம். இல்லாத ஒரு உபதேசத்தை பிசாசு வந்து சொல்லிட்டு போயிட்டான். இவங்களுக்கு புதுசா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி புதுசா டாக்டரினா பிசாசு கொடுக்குறான். இவங்களுக்கு ஆமா இல்ல, இப்படி இல்ல. ஆண்டவர் கேட்கிற அடுத்த கேள்வி, உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? இந்த விஷயம், இப்படி ஒரு விஷயத்தை உனக்கு சொன்னது யாருப்பா? இப்படி எங்க இருக்குது? யார் சொன்னா அப்படின்னு சொல்லி உடனே அந்த இடத்துல ஒரு சாபம் வந்துச்சு. கர்த்தர் சொல்றாரு, சர்பத்தை சபித்தார், பூமியை சபித்தார், நீ எடுக்கப்பட்ட மண்ணு சபிக்கப்பட்டிருக்கும். சர்பத்தை சபித்தார், சாபம் வந்துச்சு. அப்படியே இங்க வாங்க நோவா கிட்ட. நோவா திராட்சை ரசத்தை குடிச்சார், வெறி வந்துருச்சு, தெளிஞ்சு எழுந்தார். இப்போ கர்த்தர் அதுக்கு முன்னாடி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, கையளிச்சிருக்கிறாரு, எல்லாம் இருக்காரு. இப்போ நோவா திராட்சை ரசம் குடிச்ச உடனே நிர்வாணம் வந்துடுச்சு. ஒருத்தன் ஓடி போய் நிர்வாணி என்று அறிவிக்கிறான். யார் அறிவிக்கிறது? நோவாவுடைய பையன் காம் அறிவிக்கிறான். அங்கே நிர்வாணி என்று அறிவித்தவன் யாருன்னு கேட்டாரு. இங்கே நிர்வாணம் என்று அறிவித்தவன் காம்.
இவன் போய் சொல்றான், நோவா படுத்திருக்கிறாரு. அங்க ஆண்டவர் அவங்க நிர்வாணத்தை தோல் உடைகளை கொண்டு மூடினார். இங்க சேமும் யாபேத்தும் வஸ்திரத்தை கொண்டு மூடினார்கள். சேம் விஷயம் அப்படியே நடக்கும். சேம் விஷயம் அங்க எப்படி 1ஆம் அதிகாரத்தில் நடந்துச்சோ அதே மாதிரி ஜலப்பிரளயத்தில் நடந்துச்சு. எப்படி 3ஆம் அதிகாரத்தில் நடந்துச்சோ அப்படியே ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி நடந்துச்சு. இப்போ அங்க அவங்க சாப்பிட்ட உடனே ஒரு சாபம் வந்துச்சுல, மண்ணுக்கும் பாம்புக்கும் சாபம் வந்துச்சுல. இங்க கர்த்தர் கானானை சபித்தார்னு வசனம் சொல்லுது. கானான் சபிக்கப்பட்டவன். எப்போ அந்த காரியம் இங்க நடந்துச்சோ அதே காரியம் சேம் விஷயம் வேற விதமா இங்க நடந்த உடனே அங்கே எல்லாம் பிசாசுக்கு போன மாதிரி இங்கேயும் எல்லாம் யாருக்கிட்ட போயிருச்சு? பிசாசுக்கிட்ட போயிடுச்சு. அவ்வளோதான், மொத்தம் பிசாசுக்கிட்ட போயிடுச்சு. இதைத்தான் பிசாசு மலைக்கு மேலே வச்சு சொல்றான். மலைக்கு மேலே ஒருத்தங்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தீங்கல்ல, கையளிக்கப்பட்டதில்ல, அந்த மலைக்கு மேலே உள்ள எல்லாம் இப்போ எங்கிட்ட வந்துருச்சு, எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவன் சொல்றான், என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளை நான் உனக்கு தருவேன். ஏன் இவர்கிட்ட அந்த வார்த்தையை சொல்றான்னா, இவரு ஆதாம் இழந்ததையும் நோவா இழந்ததையும் மீண்டும் ரட்சிக்கும்படி வந்தவர், மீண்டும் உலகத்தை ஜெயிக்கும்படி இவர் வந்தவர். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறா. நீர் என்னை தாழ விழுந்து இதான உங்களுக்கு வேணும், இந்த உலகத்தின் ராஜ்யமும் அதன் மகிமையும் உங்களுக்கு வேணும். இது எங்கிட்ட கையளிக்கப்பட்டிருக்கு, எங்கிட்ட வந்துடுச்சு, எங்கிட்ட கை கொடுத்துட்டாங்க, எங்கிட்ட தான் இருக்கு. என்னை மட்டும் தாழ விழுந்து பணிஞ்சுக்கோங்க, நான் உங்களுக்கு தந்துறேன். இதோட அர்த்தம் என்ன? கர்த்தர் நோவா கிட்ட கையளிச்சாரு. ஆனா நோவா யாரை பணிந்து கொண்டான்? நோவா யாரை பணிந்து கொண்டான்? அவன் அந்த பேழையிலிருந்து வெளிப்பட்டு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான மிருகங்களை பலியிட்டு கர்த்தரை தொழுது கொண்டான். இப்போ மலையில இயேசுவை பார்த்து சொல்றான், இதே மலையில நோவா கிட்ட இதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு, அவங்ககிட்ட தான் எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்தான். ஆனா நோவா கர்த்தரை பணிஞ்சுக்கிட்டான், நீங்க என்ன பணிஞ்சுக்குங்க. கர்த்தரை பணிஞ்சுக்கிட்டான், கர்த்தர் எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்தாரு. அந்த இடத்துல வசனம் தெளிவா இருக்கும். நோவா பலிபீடம் கட்டி எல்லாவற்றையும் பலியிட்டான், கர்த்தர் சுகந்த வாசனையாய் அதை நுகர்ந்தார். முடிச்சுட்டு அடுத்த 2 வசனம் கீழே சொல்றாரு, எல்லாம் உனக்கு கையளிக்கப்பட்டது. இதே காரியத்தை ஆப்போசிட்டா இயேசு கிட்ட கேட்கறான், என்ன பணிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தந்துடுறேன். எங்க? அந்த மலையில நடந்ததை இந்த மலையில வந்து கேட்கறான். ஏன் மலைக்கு மேல கொண்டு போய் கேட்கறான்னா, நோவா காலத்துல இருந்து இயேசு வர்ற வரைக்கும் உள்ள கையளிக்கப்பட்டுச்சு. ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் உள்ளது ஃபர்ஸ்ட் சோதனை. நோவால இருந்து இயேசு கூட இல்ல, தாவீது வரைக்கும் உள்ளது 2வது சோதனை. இப்ப இந்த இடத்துல இயேசு சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே. ஏன்னா இது உங்ககிட்ட கையளிக்கப்பட்டது, ஆனா இதோடைய சிருஷ்டிகர் கர்த்தர். அவர் நினைச்சார்னா திருப்பியும் அழிச்சிட்டு புதுசா உருவாக்கி இன்னொருத்தன் கையில் அதை கொடுக்க முடியும். ஆதாமு கிட்ட கொடுத்தாரு, ஆதாம் உங்ககிட்ட கொடுத்துட்டான், ஆனா எல்லாத்தையும் கர்த்தர் அழிச்சு முடிச்சிட்டாரு. இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. இப்ப எதுவுமே உங்ககிட்ட இல்ல, எல்லாம் போச்சு. ஆனா இப்ப அது யார்கிட்ட இருக்கு தெரியுமா? ஒரு நீதிமானாகிய நோவாவின் கையில் இருக்கிறது. அவன் கையில திருப்பி கொடுத்தாரு. இப்ப அவன் திருப்பி நிர்வாணமாகி சாபம் வந்து எல்லாம் திருப்பி பழையபடி மாறிடுச்சு. இப்ப அது யாருக்கிட்ட இருக்கு? யாருக்கிட்டையும் இல்ல. இதை திருப்பி அழிச்சு முடிச்சுட்டு இன்னொரு நீதிமான் கையில் கொடுக்கிற உன் தேவனாகிய கர்த்தரையே பணிந்து கொள்வாயாக. யாருக்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட எல்லாம் பணிஞ்சுக்க முடியாது. இதை யாருக்கிட்ட கொடுக்கிறாரோ அவர்கிட்ட பணிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்போ யாரை இதை இப்ப இயேசு என்ன சொல்றாரு? எனக்கு இது வேணும், இந்த உலகத்தின் ராஜ்யம் மகிமை. ஏன்னா எல்லாம் பிதாவுது. ஃபர்ஸ்ட் ஆதாம்கிட்ட கொடுத்தோம், நீ வாங்கிட்ட, நாங்க அழிச்சு முடிச்சிட்டோம். திருப்பி ஃப்ரெஷ் ஆக்கி நோவா கிட்ட கொடுத்தோம், அவங்ககிட்ட இருந்து நீ வாங்கிட்ட. இப்ப அவன் சொல்றான், 2 பேர்ட்ட இருந்து வாங்கிட்டேன்ல, இதை வாங்கத்தானே நீங்க வந்தீங்க, என்ன தாழ விழுந்து புரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இயேசு சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்வாய். ஏன் தெரியுமா? இது இன்னொருத்தங்கிட்ட இருந்து நீ வாங்கினது, ஆனா இன்னொருத்தனுக்கும் உனக்கும் ஒருத்தர் கொடுத்தாரு, அவரையே நான் பணிஞ்சுக்கிட்ட அவரே எனக்கு இது கொடுத்துருவார். பல நேரங்களிலே நாம மீடியேட்டர் தான் தேடி போறோம். அதிகாரத்திற்கும் ஆண்டு கொள்ளுதலுக்கும் என்ன வித்தியாசம்? அதே மாதிரி தான் பைபிள்ல 100க்கு அதிபதி இருக்கான். அவன் சொல்றான், ஒருவன் வா என்றால் வருகிறான், போ என்றால். இப்ப அவன்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கு. ஆனா 100க்கு அதிபதி ஆளுகிற அதிகாரம் ஏரோது கையிலும் பிலாத்து கையிலும் இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல பிசாசு கையில் இருக்கிறது அதிகாரம், கையளிக்கப்பட்டது. ஆண்டு கொள்ளுகிறது கர்த்தர். புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க அதிகாரி கிட்ட இருந்து வாங்கணுமா, ஆண்டு கொள்ளுகிறவர்கிட்ட இருந்து வாங்கணுமா?
ஆண்டு கொண்டு வந்து வாங்கணும். ஆனா அதிகாரி சொல்லுவான், பியூன் சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா? ஒரு 500 ரூபா கொடுங்க, நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்துறேன். அடுத்து அவன் சொல்லுவான், என்னை மீறி நீங்கள் வாங்கிடுவீங்களா? எப்படி வாங்குறீங்க நானும் பார்க்குறேன். பியூன்ட்ட சொல்லணும், இது பாரு, உனக்கு அவர் ஆண்டு கொள்றவர், அவர்கிட்ட வாங்கிறது வாங்கி கொடுக்கறது உன் வேலையாக கூட இருக்கும். ஆனால் உள்ளே உட்காந்துருக்காரு அவர் எங்கள் அப்பா, அவருக்கு நீ எனக்கு தேவையில்லை, நடுவில் நானே போய் நேராக அவர்கிட்ட வாங்கிப்பேன். அதைத்தான் இயேசு சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்வாயாக. ஏன்? நீ வாங்கி கொடுக்கிறவன், அவர் நேரா கொடுக்கிறவர், அவர் அதிகாரி இல்லை, அவர் ஆண்டு கொள்ளுகிறவர். அல்லேலூயா. இதுக்கு தான் மலைக்கு மேலே கூட்டிட்டு போனா. மலைக்கு மேலே கூட்டிட்டு போய் ஏன் இந்த காரியத்தை காண்பித்தானா? இது மலையின் மேல் கொடுக்கப்பட்ட அதிகாரம், அந்த அதிகாரம் என் கையில் இருக்கு, இதை நீங்க என்ன கேளுங்க, நான் வேணா உங்களுக்கு கொடுத்துறேன், எனக்கு தேவை நீங்க என்ன பணிஞ்சு கொண்டா மட்டும் போதும். அவர் சொல்றாரு, நோவா எந்த மலையில யாரை பணிஞ்சு இதை வாங்கினானோ அவரை பணிஞ்சே நான் அதை வாங்கிக்கிறேன், உன்னை பணிய மாட்டேன்னு அதுக்கூட அர்த்தம். அல்லேலூயா. கடைசியாக இப்போ பிசாசு அந்த இடத்துல சொல்லுது, 4ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:10 வாசிங்க. அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். நல்லா கவனிங்க, இது தேவாலயத்தின் உப்பரிக்கையின் மேல் கொண்டு போய் அப்படின்னு இருக்கு. இது இருக்கிறதுலையே மிக முக்கியமான லாஸ்ட் ஸ்டேஜ், தேவாலயத்தின் உப்பரிக்கை. இந்த தேவாலயத்தினுடைய உப்பரிக்கை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலயத்தினுடைய பலகனி, ஆலயத்தினுடைய பலகனி. இப்போ அந்த இடத்துக்கு போய் அங்கே இருந்து அவரை நிறுத்தி ஒரு வார்த்தை சொல்கிறான், இங்கிருந்து என்ன செய்யுங்க, தாழ குதிங்க, குதிச்சிங்கன்னா வசனம் சொல்லுது, உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு யாருக்கு கட்டளையிடுவார்? தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இப்போ இவன் கூட்டிகிட்டு போனது, நான் முன்னாடி இந்த வசனத்தை படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. என்ன அப்படின்னு கேட்டால், பலக்கணின்றது வந்து அரண்மனையில் வந்து தாவீது என்ன செய்கிறாரு, இந்த காரியத்தை செய்கிறாரு. அதுக்கு அடுத்து அப்சலோமு, நேபுகாத், இதெல்லாம் அரண்மனையின் பலகனி, அரண்மனையின் பலகனி. ஆனால் இது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 4ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி. நல்லா கவனிங்க, இது அரண்மனையின் உப்பரிக்கை அல்ல. இந்த இடத்துல சொல்லப்பட்டது அரண்மனைக்கின் உப்பரிக்கை அல்ல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க எதை பற்றி? தேவாலயத்தின் உப்பரிக்கை அல்லது பரிசுத்த நகரத்தின் உப்பரிக்கை. இப்போ இந்த பரிசுத்த நகரத்தின் உப்பரிக்கையில் ராஜாவா வீற்றிருக்கிறது யாரு? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. பரிசுத்த நகரம் இது வந்து ஸ்பிரிச்சுவல், தேவாலயம் என்பது ஆவிக்குரிய காரியம். இந்த ஆவிக்குரிய காரியத்தில் தேவாலயத்தில் இயேசு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தேவாலயத்தின் உப்பரிக்கையோ அதுக்கு மேலே யாருடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு? முதல்ல ஆதாமிலிருந்து யார் வரைக்கும்? நோவா வரைக்கும். ரெண்டாவது நோவாவிலிருந்து தேவாலயம் உண்டாகிற வரைக்கும், சாலமோன் காலம் வரைக்கும் உள்ளதை யாருக்கிட்ட வந்துருச்சு? பிசாசுக்கிட்ட வந்துருச்சு. இப்போ தேவாலயம் ஸ்பிரிச்சுவல். இந்த தேவாலயத்தை கர்த்தர் கட்டினாரு, செருபாபேலை வச்சு கட்டினாரு. முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும்னு சொன்னாரு. அந்த ஆலயம் தான் அது, தேவாலயத்தின் உப்பரிக்கை. எல்லா ஜனங்களாலும் விரும்பப்படுகிறவர் அதில் உலாவுவார்னு இருக்குது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டப்பட்டதுன்னு ஆகாயில் இருக்குது. இந்த தேவாலயத்தினுடைய உப்பரிக்கை, உப்பரிக்கைனா ராஜாக்கள் உலாவுகிற இடம். ஸோ இந்த தேவாலயத்தில் ராஜாவாக உலாவுகிறது யாரு? இப்போ யாருக்கிட்ட அது இருக்குது அப்படின்னு சொன்னா, எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசி. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி. இப்போ இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிற மிகுந்த அருவருப்புகளை, ஏன்னா ஆலயத்துக்குள்ள யார் வந்துட்டா? பிசாசு வந்துடுச்சு. பிசாசு வந்து உள்ளுக்குள்ள பிசாசு உட்காந்துருக்கு. நீங்க அந்த 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது 3ஆம் வசனம் வாசிங்க. கைபோல் தோன்றினதை அவர் நீட்டி
என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. எங்க இருந்துச்சு? தேவாலயத்துக்குள்ள இருந்துச்சு. இப்ப அந்த தேவாலயத்தை முழுக்க முழுக்க கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த தேவாலயத்துக்குள்ள அருவருப்பு வந்துடுச்சு. அந்த ஆலயம் முழுக்க முழுக்க பிசாசு கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இப்ப இந்த ஆலயத்தின் காரியங்கள் எல்லாம் நடைபெற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இயேசு வரும்போதும் ஆலயம் எப்படிதான் இருக்குதுன்னா எல்லாம் ஸ்பிரிச்சுவலி பயங்கர காலி. இப்ப அவன் என்ன சொல்றான்? இந்த தேவாலயத்தின் உப்பரகைக்கு மேல கொண்டு போயிட்டான். கொண்டு போயிட்டு ஆண்டவரை பார்த்து சொன்ன வார்த்தை தாழ குதியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தியானிச்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு இதை படிக்கும் போது ஒரு காலத்தில் இந்த பிசாசு ஆண்டவருக்கு கீழே இருந்து, அவர் மேலே சிங்காசனத்தில் உட்காந்துருக்காரு, இவன் கீழே தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனாக இருந்தான். கேரூப், காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட கேரூப். இவனை தான் கர்த்தர் அங்கிருந்து கீழே தள்ளினார். இவர் தான் அவனை என்ன பண்ணியிருக்கிறாரு? கீழே தள்ளி இருக்கிறாரு. இவன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டியவன், இரவும் பகலும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய தூதன். ஆனால் நடந்தது என்னன்னா, நான் ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாவேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 14:13 வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இப்போ இங்க நடந்தது என்ன? அதுல கொஞ்சம் வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதம், இது சியோனில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறத சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பூமியிலையும் கர்த்தருக்கு வடபுறத்தில் ஒரு பர்வதத்தில் ஆராதனை ஸ்தலம் கர்த்தருக்கு இருக்கு. அது எதுன்னு கேட்டிங்கன்னா, எருசலேம் தான் வடபுறத்தில் உள்ள நகரம். அங்கே டெம்பிள் மவுண்டன் ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலையில தான் தேவனுடைய ஆலயம் இருந்துச்சு. இப்போ அங்கே வேற ஒன்று இருக்கு, அந்த இடத்துல ஆலயம் இருந்துச்சு. அந்த ஆலயத்தில் தான் கர்த்தர், செருபாபேல் ஆலயம் அதுதான், அதுல தான் கர்த்தர் உலாவிக்கிட்டு இருந்தார், அதுல தான் கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, எல்லாம் நடந்துச்சு. அதுதான் செருபாபேல்ட்ட ஆண்டவர் சொல்வாரு, இப்போ இதே மாதிரி பரலோகத்துல இருந்து அவன் கீழே தள்ளப்பட்டான். பரலோகத்துல 2வது வானத்துல இருந்து அவன் கீழே தள்ளப்பட்டு எதுக்காக? நான் அந்த இடத்துல ஆராதனை கூட தலைவனா இருப்பேன், நான் அந்த இடத்துல உட்காருவேன். அப்படி தள்ளப்பட்டவன் கீழே வந்து இங்க இருக்கிற மாடல், எருசலேமில் இருக்கிற அவருடைய ஆலயத்தின் மாடல் எது? பரலோகத்தில் இருக்கக்கூடிய வடபுறத்தில் உள்ள சீயோன் பர்வதத்தில் இருக்கக்கூடியதான ஆலயம் மாதிரி இங்கே வடபுறத்தில் உள்ள பர்வதம், இங்கே எருசலேம் டெம்பிள் மவுண்ட்ல உள்ள ஆலயத்தில் அவன் வந்து உட்காந்துக்கிட்டான். தள்ளின உடனே யூதர்களை ஏமாத்தி, இஸ்ரவேலை ஏமாத்தி சிலை வழிபாடு கொண்டு வந்து உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டான். இப்போ இவரு இதையும் ஜெயிக்கணும், இவர் இதையும் வாங்கணும். ஏன்னா இவர் யூதர்களுக்கு தேவனாக மாறணும், மேசியாவாக மாறணும். இப்போ 3வது இவர் கொண்டு போய் என்ன பண்றான்? நீங்க உருவாக்கி வடபுறத்தில் உள்ள இந்த நகரத்தை வாங்க தானே வந்தீங்க, என்னை எப்படி கீழே தள்ளினீங்களோ அதே வார்த்தை இவரை சொல்றா, கீழே குதியும். எந்த இடத்துல இருந்து குதிங்க? உங்க ஆராதனை ஸ்தலத்துல இருந்து கீழே குதிங்க. என்ன ஆராதனை ஸ்தலத்துல இருந்து கீழே தள்ளினீங்கல்ல, இப்போ இதுக்கு தானே வந்தீங்க, என்ன தள்ளினீங்க, நான் பாதாளத்துக்கு போயிட்டேன். உங்களை தான் நீங்க கீழே விழுந்தீங்கன்னா உங்களை காப்பாத்துறதுக்கு ஆள் இருக்குதே, உங்களுக்கு தான் தூதர்கள் 1000 பேர் இருக்கிறாங்களே, என்ன நீங்க தள்ளும் போது தூதரோட கடந்து தள்ளிட்டீங்க, நான் கீழே வந்து விழுந்துட்டேன், பாதாளத்தில் விழுந்துட்டேன், என்ன நான் இங்க இருக்கிறேன், ஆனா நீங்க விழுந்தா உங்களை தான் தூதர்கள் காப்பாத்துவாங்களே. அப்படி இவன் செய்ததை அவரை வைத்து செய்வதற்கு, ஏன்னா இவர் விரும்பினது அந்த ஆலயம் அவர் உலாவர ஆலயமாக இருக்கணும். இப்ப இயேசு சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சித்து பாராதிருப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சித்து பாராதிருப்பாயாக. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வந்து நம்ம சோதிக்காத அப்படின்னு தமிழில் எடுத்துக்கிறோம் இல்லையா, சோதித்து பார்க்காத அப்படின்ற இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் டெஸ்ட் பண்ணக்கூடாது, ஆராதனை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷில். அதே இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல இருந்து அவரை ரிமூவ் பண்ண பார்க்குறான். அவன் உப்பரிகையிலிருந்து என்ன செய்ய பார்க்குறான்? ரிமூவ் பண்ணி, இனிமேட்டு இந்த இடத்துல நீங்கள் இல்லை, நான் பாதாளத்தில் விழுந்த மாதிரி நீங்களும் பாதாளத்தில் விழுங்க. இப்போ இயேசு சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை அவரை நீ என்ன செய்யாத? பரிசித்து பாராதிருப்பாயாக. அவரை சோதிக்காதன்னு அர்த்தம். அவர் என்ன செய்யாத? சோதிக்காத.
இப்போ எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்க. இப்போ பிசாசு அவரை விட்டு விலகி போனான். வசனம் என்ன சொல்லுது அந்த இடத்துல? லூக்கா 4ல் இதை சொன்ன உடனே 13வது வசனம் 4:13. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். போயிட்டான். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இயேசு ஆதாமுகிட்ட இருந்து கொடுத்ததை ஜெயிச்சிட்டார். சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஜெயிச்சிட்டார். ரெண்டாவது, மலைக்கு மேலே காண்பிக்கப்பட்டதை உன்னை ஆராதனை பண்ண மாட்டேன், இதை கொடுக்குறவரை தான் நான் ஆராதனை பண்ணுவேன், அவர்கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டார். கடைசியா தேவாலயத்தையும் ஜெயிச்சார். எப்படி ஜெயிச்சார் வாசிங்க, யோவான் 10:23 வாசிங்க. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்தில், அதான் உப்பரிக்கை, ராஜாவுடைய உப்பரிக்கை. சாலமோன் மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். எந்த உலாவிக்கிட்டு இருந்தாரு? இவன் எங்க இருந்தான்? அந்த நீங்க 14ஆம் அதிகாரம் எசேக்கியேல்ல வாசிச்சீங்களே, அவன் எங்க இருந்தான்? கர்த்தருடைய இதுக்கு நடுவுல அவன் உலாவிக் கொண்டிருக்கிறவனாக இருந்தான். யாரு? பிசாசு. எசேக்கியேல் 28:14. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். அக்கினிமயமான கற்களுக்கு நடுவே நீ உலாவினாய். இவன் உலாவிக்கிட்டு இருந்தான் பாருங்க. அதோடைய மாடல் தான் கீழே இருக்கிறது. இந்த மாடல்ல இருந்து அங்கிருந்து இவனை ரிமூவ் பண்ணிட்டாரு. இப்ப கீழே ஒன்று உருவாக்கினாரு, பர்வதம், ஆலயம், அவரு. அதுல இவரை தள்ளிட்டு இவருக்கு பதிலாக அவன் வந்துட்டான். இப்போ அந்த இடத்திலிருந்து இயேசு திருப்பி உலாவணும், திருப்பி அதை எடுக்கணும், அந்த ஆலயத்தின் பருவத்தை அவர் கையில் எடுக்கணும். இப்போ திருப்பி ஆலயத்துக்கு கூட்டிட்டு போறான். நீங்க ஆதாமு கிட்ட இருந்து வந்ததை ஜெயிச்சாச்சு, நோவா கிட்ட இருந்து வந்ததை ஜெயிச்சாச்சு, கடைசியா ஸ்பிரிச்சுவலி ஆலயத்தின் பருவத்தை ஜெயிக்கணும். அந்த இடத்துல இப்போ அவன் சொல்றான், இங்கிருந்து கீழே குதிங்க. ஏன்? இதே மாதிரி பரலோகத்துல இருந்து நான் கீழே தள்ளி இருக்கீங்க, என்ன பாதாளத்தில் விழுந்திருக்கும். இப்போ இவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரிசித்து பாராதிருப்பாயாக. கர்த்தர் இப்பொழுது பிசாசு சோதனை முடிஞ்சிருச்சு. இயேசு சொல்றாரு, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றாரு இயேசு, இன்னும் சிலுவைக்கே போல. அவர் சொல்றாரு, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்படி ஜெயிச்சாரு? முதல் ரவுண்டிலே இந்த 3ஐயும் ஜெயிச்சு முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா இயேசு ஜெயிச்சுக்கிட்டே வந்துட்டாரு. கடைசியா இப்போ ஆதாமு கிட்ட கொடுத்தது இயேசு கிட்ட தான் இருக்குன்றதுக்கு என்ன ப்ரூஃப்? வாசிங்க, முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய. என்ன அர்த்தம்? ஆதாமு கிட்ட ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னாரு, நோவா கிட்ட கையளிக்கப்பட்டதுன்னு சொன்னாரு. இது எல்லாம் இப்பொழுது இவர் கைக்கு வந்து சேர்ந்து விட்டது என்று அர்த்தம். சகலவற்றுக்கும் இவர் தான் ராஜாவாக இருக்கிறார். ஆதாமு கிட்ட இருந்து வந்ததை, அப்பத்தின் மூலமா அவன் சாப்பிட்டு தோத்ததை இவர் சாப்பிட்டு ஜெயிச்சார். அங்க நிர்வாணத்தின் மூலமா மலைக்கு மேல வந்து கையளிக்கப்பட்டதை இவர் மலைக்கு மேல போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. கட்டப்பட்ட ஆலயத்திற்குள்ள இருந்த உலாவின இடத்த அவங்கிட்ட இருந்து இவர் வாங்கிட்டாரு. இப்ப இவர் மத்தியஸ்தராக நமக்கு நின்று கொண்டு இருக்கிறார். இப்ப கர்த்தர் சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் அதிபதி நானாக இருக்கிறேன். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனுடைய முதலாவது சோதனைக்கு பின்னாடி இந்த 3 வெற்றிகள் இருக்கிறது, இந்த 3 ஜெயம். இப்போ இந்த 3ஐயும் இயேசு ஜெயிச்சிட்டாரு. நம்ம அப்பா எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சிட்டாரு. வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தேன். நான் எங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்போ கர்த்தர் சகலவற்றின் மேலும் நம்மை அதிகாரிகளாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு உள்ளே வந்துட்டீங்களோ, இவர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. அவனோ தலை நசுக்கப்பட்ட பிசாசு. அவன் தரையிலையும் தோத்தவன், மலையிலையும் தோத்தவன், ஆலயத்திலையும் தோத்தவன். நம்ம ஆண்டவர் தரையிலையும் ஜெயிச்சவரு, மலையிலையும் ஜெயிச்சவரு, உப்பரிக்கையில ஜெயிச்சவரு. அவர் அதற்கு மேலாக காற்றையும் கடலையும் ஜெயிச்ச ஆண்டவர். அந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அந்த தகப்பன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஏன் உங்களுக்கு பயம்? இன்னைக்கு ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு பயப்படுறதை விட பிசாசுக்கு பயந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு ஆயுதம் கூட வாய்க்காது. கர்த்தர் நம்முடைய இரட்சகர் ஜெயம் பெற்ற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா? நாம எல்லோரும் தேவ சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே.
ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? சந்தோஷமாக நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி சிறந்தார். சிலுவையிலே மட்டும் இல்லை, இதோ திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்புறம் சொல்றாரு, நான் வெற்றி சிறந்த ஆண்டவர், ஜெயமாய் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர். அவர் நம்முடைய தகப்பன், நம்ம தேவன். அவர் பிதா கிட்ட நமக்காக மன்றாடிட்டு இருக்கிறாரு. உனக்கு ஏன் பயம்? எதை குறிச்சும் பயப்படாதீங்க. எதிர்காலத்தை குறித்து பயம், பிள்ளைகளை குறித்து பயம், பணத்தை குறித்து பயம், வியாபாரத்தை குறித்து பயம். உங்ககிட்ட என்கிட்ட இருக்கிற தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். நாம சபிக்கப்பட்ட ஆதாமுக்கு பிறந்தவர்கள் அல்ல, சபிக்கப்பட்ட கானானுக்கு பிறந்தவர்கள் அல்ல. நாம் ஜெயிக்கப்பட்ட இயேசுவுக்கு பிறந்த பிள்ளைகள். அவருடைய வித்து நமக்குள் வாசமாய் இருக்கிறது. அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? Thank you Jesus. சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். முற்றும் முடிய ஜெயமாய் விழுங்கின எங்கள் தேவன், மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தேவன், வானத்தையும் பூமியையும் ஆளுகிற எங்கள் தேவன், சர்வ லோகத்திலும் அதிகாரம் கொள்ளுகிற எங்கள் தேவன், வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் மேலான நாமத்தை உடைய ஒரு தேவன், அந்த சராசரங்களும் அடிப்பணையக்கூடிய ஒரு தேவன். எங்கள் தேவனாய் இருப்பதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நீர் தேவனாய் இருப்பதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் இந்த ஜெயத்தை புரிந்து கொள்ள, நாங்கள் எங்கள் அதிகாரத்தை புரிந்து கொள்ள, நாங்கள் எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. பூமியிலும் ஆண்டவரே மலையிலும் சமுத்திரத்திலும் ராஜரீகம் பண்ணின தேவன் நீர் ஆண்டவரே. உம்முடைய வலது பார்சல் நாங்கள் இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் எங்கள் ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும், அவர்களுக்குள்ளே அது விதையாய் மாறட்டும். நீர் அப்படி செய்ய போற தயவுக்காக நன்றி. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.